கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். அல்லேலூயா. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கு அடுத்ததாக என்னை இந்த இடத்திற்கு வந்து ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் அழைப்பு கொடுத்த அருமையான நம்முடைய மீரான்குளம் சேகர தலைவர் ஐயா அவர்களுக்கும் சேகர குருவானவர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நிறைய ஐயர்மார் வந்திருந்தாலும் ஆண்டவர் என்ன முன்னிறுத்தியதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இன்னைக்கு நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? புரியல, கேட்கல. பண்டிகை ஆராதனைக்கா? அப்படின்னா அப்படின்னோன்னா எல்லாரும் கேள்வி கேட்குறது, என்னையா இது ஒரு கேள்வியாயா? பண்டிகைக்கு நாங்கள் வேலைக்கெல்லாம் போகாமல் கஷ்டப்பட்டு உள்ளே வந்து நெரிச்சு பிடிச்சி இடம் பிடிச்சி உட்காந்துக்கிட்டு இருக்கோம், எதுக்கு வந்திருக்கீன்னு கேட்கல அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற்றதுனால வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் கடந்து செல்ல இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் போதுமானவர். இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக என்னோடு இடைபடும். ஒருவேளை நான் என்ன பேசணும் அப்படிங்கிறத முடிவு செய்கின்ற தேவன் நமது மத்தியிலே இருக்கின்றார். வீணான வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கற்றவர்களாய் கடந்து செல்ல எங்களை தகுதிப்படுத்தும். கண்களை மூடுங்க, கண்ணை மூடி தலையை கொஞ்சம் தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பேசுவோம். ஆண்டவரே, நீர் என்னோடு பேச வேண்டும், உம்முடைய வார்த்தை என்னோடு பேச வேண்டும். நான் வந்த விதமாய் அல்ல, பெற்றவனாய் பெற்றுக்கொண்டவனாய் இவ்விடத்திலிருந்து கடந்து செல்ல என்னை நீர் இந்த நாளிகையிலே பயன்படுத்தும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஒருவேளை நான் எனக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறீங்க. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த மகிமையான நாளிகைக்காக உம்மை துதிக்கிறோம். சிறிது நேரம் உம்முடைய சத்தியத்தை தியானிக்கையிலே வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்கள் இதய கண்களை திறந்து வழி நடத்தும். நேச பாவியாக என்னை முழுவதுமாய் மறைத்தருளும். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரும் உலக மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே மீண்டும் உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் மத்தியில் கடந்த 5 ஆண்டுகளாக தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அருமையான செல்வ பாரதி ஐயாவும் நானும் ஒரே இறையியல் கல்லூரியிலே பயிலத்தக்கதான வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்தார். அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் சைடில் நாங்கள் 2 பேரும் ப்ரேயர் பார்ட்னர்ஸ் என்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் அவர்கள் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இன்றைக்கி எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நாம் இன்றைக்கி ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதை எதிர்நோக்கியவர்களாய் நாம் காத்திருக்கின்றோம். ஆனால் வேதாகமம் நமக்கு மற்றொரு நிகழ்வை கற்றுத்தருகிறது. என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் முன்பகுதியை நம்ம எல்லாரும் இப்போ சொல்ல போகிறோம். சரிங்களா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாமா? எடுத்தாச்சா? எங்கே இருக்குது? கையில் இருக்கிற பைபிளில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். புதிய ஏற்பாட்டில் இருக்கா பழைய ஏற்பாட்டில் இருக்கான்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் எங்கே தான் இருக்கும்? புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்காக பக்கம் சொல்லுவது என்னுடைய வழக்கம். 7ஆம் பக்கத்தில் இருக்குது புதிய ஏற்பாட்டில். எடுத்தாச்சா? எடுத்து எல்லாரும் சொல்லுங்கள். வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ரைட். இப்போ பைபிளை கீழே வச்சுருங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பைபிளை கீழே வச்சாச்சா வைக்கலையா? சொன்னதுக்கு அப்புறமும் வைக்காமல் நிறைய பேர் இருக்கோம். ஏன் நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியல அப்படின்னு சொன்னால், மேலேருந்து என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதன்படி தான் செய்வோம். இதுதான் நம்மக்கிட்ட உள்ள பிரச்சனை. வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு எத்தனை பக்கம் இருக்குது? எல்லாருக்கும் 4 பக்கம் இருக்குது. 2 பக்கம் இல்லை, 4 பக்கம் இருக்குது. முன்னால் பின்னால் சைடில் 2 பக்கம். இப்போ நீங்கள் சைடில் இருக்கிற 2 பக்கத்தையும் பார்த்து, முதல்ல ரைட்னா ரைட் சைடு, லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு. முதல்ல ரைட் சைடில் உள்ளவங்களை பார்த்து கையை பிடிங்க. எல்லாராலையும் கொடுக்க முடியுதா? நான் கையை பிடிங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் ஐயோ அவங்க அங்கெல்லாம் கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சொல்கிறோம், புரியுதா? பதறோம், புரியுதா? நான் கை கொடுக்கும்போது அவங்க என்ன செய்ய இருக்காங்க? கை கொடுக்காம. இந்த உலகத்தில் நீங்கள் எப்பெல்லாம் கை கொடுக்கணும்னு நினச்சாலும் உலகத்தில் உள்ள யாரும் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் இறைவன் உங்களோடு இருந்து கரம் கொடுத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இப்போ வலது பக்கம் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே
அவங்களுடைய இடது கை தான் கிடைச்சிச்சின்னு வருத்தத்தில் ஒரு சிலர், எனக்கு கையே கிடைக்கலங்கிற வருத்தத்தில் சிலர். நீங்கள் எப்படி இருந்தாலும் தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கின்றார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இப்போ இப்படி கையை வச்சுக்கிடுவோம். இப்போ பிரச்சனை வராதுல்ல, இப்போ பிரச்சனை வராது. ரைட்டா? நான் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறேன், நான் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறேன். உண்மையில் நீங்கள் உப்பாக தான் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பிரசங்கத்தில் என்ன செய்ய போகிறோம், புரிந்து கொள்ள இருக்கின்றோம். ரைட்? உப்பு அப்படின்னோடனே எல்லாருக்கும் உப்பு யாரெல்லாம் பார்க்கல, இந்த பக்கத்தில் யாரெல்லாம் உப்பு பார்க்கல? உப்பு பார்த்துருக்கீங்களா? உப்பு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உப்பு பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் உப்பு டப்பா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? உப்பு டப்பா பார்த்தவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உப்பே பார்க்காதவங்க பாக்கியவான் அல்ல. நம்ம எத்தனை நேரம் வருத்தப்பட்டிருப்போம், எத்தனை நேரம் அந்த மனுஷன்ட்ட கொஞ்சம் அதை எடுத்து தாங்கலைன்னா உப்பு டப்பா கூட அந்த மனுஷனுக்கு தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்போம். வேதாகமம் சொல்கிறது, உப்பு டப்பா தெரியாதவர்கள் அல்ல, உப்பாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உப்பு அப்படின்னு சொன்னோடனே உப்பு எங்கேருந்து வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக உப்பை குறித்ததான நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்ளணும். ஐயா கிட்ட கேட்டேன், எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணணும்னு. ஐயா ஒரு 10-15 நிமிஷம் அப்படின்னாங்க. போதுமா? அது நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஐயா சொல்லுவாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும், அப்படி தானே? ரைட். இப்போ ஆரோம் உப்பு அப்படின்னு சொன்னோன்னே இந்த உலகத்தில் எல்லாரும் பயன்படுத்துகின்ற ஒரு பொருள் இது. எந்த நாட்டில் போனாலும் என்ன தான் கிடைக்கணும், உப்பு கண்டிப்பாக அவசியம். இந்தியாவில் உப்பு எத்தனாவது இடத்துல நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க தெரியுமா? உப்பு ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டுக்காரங்க எத்தனாவது இடத்துல இருக்கிறோம்? எங்க எத்தனாவது இடத்துல? 2வது இடத்துலையா? உண்மைக்குமா? சும்மா அடித்து போடுவோமே என்ன, அது போட்டு சொல்லி போட்டால் கிடக்கு. இன்னைக்கு போய் அதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். அது எந்த மாவட்டம் இருக்குது? அப்படியா? நம்ம மாவட்டமா? அதில் ஒரு ப்ரௌட். தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு கிடைக்குங்கிறத விட தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்க உப்பாக இருக்காங்கங்கிறது முக்கியம். அல்லேலூயா. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து 8.86% தான் உலகத்துக்கே போய்கிட்டு இருக்கு. உலகத்துக்கே 8.86% உப்பு போய்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஆண்டவர் நம்ம அனைவரையும் உப்பாய் வைத்திருக்கின்றார். நம்ம இதை புரிந்து கொள்ளணும். ரைட்? உப்பு அப்படின்னு சொன்னோன்னா இந்த உப்பு எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். உப்பு எங்கேருந்து எடுக்காங்க? கடல்ல இருந்தா. வாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு பைய தூக்கிட்டு வாங்க, மொத்தமாக கடலுக்கு போவோம், அள்ளிட்டு வந்துடுவோம். அள்ள முடியுமா? அள்ளுனாலும் முடியாது. ஐயா பாத்திரத்தில் அள்ளிட்டு வந்துடுவோம். ஐயா முடியுமா? முடியும். ஆனால் எதா வராது, உப்பா வராது. ஆனால் தப்பா வரும். எப்படி வரும் தப்பா? டப்பாவில் தண்ணியாக வரும். அப்படி தானே? கொண்டு வந்து வச்சா அது உப்பா மாறுமா? சமையலில் இந்த உப்பு தண்ணியை ஊற்றி ஊற்றி சமைக்க முடியுமா? அப்போ எவ்ரிதிங் ஹேஸ் த கேட்டகரி. எல்லாம் அது இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் ஆசீர்வாதம். நான் தண்ணியாகவே தான் இருப்பேன், நான் தண்ணியாகவே தான் இருப்பேன், அப்படியே தான் இருப்பேன், மாற்றம் இருக்கக்கூடாது. என்னது எல்லாரும் கைத்தட்டி பாட்டு பாடுறியா? இப்படிலாம் பாடக்கூடாது தெரியுமா? இது சர்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் நீங்கிறத மறந்து போய் நாம் சில நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்க வேணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல தண்ணி எங்கே இருக்குன்னு சொன்னேன்? கடலில் இருக்கும். எத்தனை பேர் கடல் பார்த்துருக்கோம்? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா இல்லையா? கடல் பார்க்காதவங்க ஐயா கடற்கரை ஜபம்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க, டைம் கேளுங்க, ஐயா கூட சேர்ந்து கடற்கரை ஜபத்துக்கு போயிட்டு வந்துடலாம். கடலையும் பார்த்த மாதிரியாச்சு, கடற்கரை ஜபத்துலையும் போயிட்டு வந்த மாதிரியாச்சு. அல்லேலூயா. ரைட். இப்போ கடலில் கிடக்கிற தண்ணி கடலில் இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு நல்லா கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சதே இல்லையா? வெளியே வரும் உள்ளே போயிடும், வெளியே வரும் உள்ளே போயிடும், வெளியே வரும் உள்ளே போயிடும். ஏன்னா அதை 3 நேரம் சொல்கிறேன் அப்படின்னா நாமளும் அப்படி தான் இருக்கோம். பாவத்திலேருந்து வெளியே வரணும்னு நினைப்போம், திருப்பி அதே பாவத்தில் போயிடுவோம். பாவத்தை விட்டுறணும்னு நினைப்போம், ஆனால் திருப்பி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நான் அந்த பாவம், நான் அந்த சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு தான் நினைக்கேன், ஆனால் கரெக்டாக அந்த சீரியல் பார்க்குற நேரம் இந்த சனியம் பிடிச்ச டேஸ் 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 அப்படின்னு சொல்லி மற்றவங்களை குறை சொல்லுவோம். மற்றவர்களை அல்ல, நீங்கள் மகத்தான உங்களை கவனிக்க ஆரம்பித்து கொள்ளுங்கள். மற்றவங்களோட என்றைக்கும் ஒப்பிடாதீங்க. நீங்கள் யாராக இருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல ஒப்பிட பழகி கொள்ளுங்கள்.
இப்ப கடல் நீர்ல, அது கடல்ல அங்க இருக்கும் வரைக்கும் அதுக்கு உப்புன்னு பேரு கிடையாது, உப்பு தண்ணின்னு பேரா இருக்கும், கடல் நீர்னு பேரா இருக்கும். அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுவதனால் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவை உடையவனாய் இருப்பதினால் கிறிஸ்தவன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. we are calling as a Christian. நமக்கெல்லாம் இன்னொரு பேரும் உண்டு. என்ன பேரு? வேசக்காரங்க. நான் வேதக்காரங்க, நீங்க வேசக்காரங்க. வேசக்காரங்க என்ன வேசக்காரங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா கையில் பைபிள் அப்படி தூக்கிக்கிட்டு அப்படி ஜம்மு அப்படின்னு வர்றது. அங்கே போனால் ஊருக்குள்ளே தண்ணி கூட பிடிக்கிற இடத்துல வர்ற சண்டையை பார்த்தா பல பாஷை நிறைய பேசுகிறாங்க. ஏக்கா நீங்களாக்கா இப்படி பேச, இப்படி நம்ம பேசலன்னா அவன் நம்மளை மதிக்க மாட்டா, ஆண்டவர் உங்களை மிதிச்சிருவாரு. திங்க் அபவுட் தட். ஆண்டவர் முக்கியமா உலகம் முக்கியமானா? ஆண்டவர் தான் முக்கியம். எனக்கு அடுத்த நேரம் இந்த ஃபுல் பீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அது எனக்கு தேவையில்லை. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போக வேண்டியதை போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அழைப்பை தவிர அந்த இடத்திலே அமர்ந்திருப்பவன் அல்ல ஊழியக்காரன். ஊழியக்காரனுக்கே இந்த நிலைமைன்னா விசுவாசியோட நிலைமை. நாம வந்த உடனே இந்த தூணு பக்கத்துல எனக்கு தான் தள்ளலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டு உட்கார்ந்த பார்த்தீங்களா? இந்த இடம் எனக்குள்ளது. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா, இதுலேயும் ரொம்ப ஞானமான ஆட்கள்லாம் நிறைய பேர் உண்டு. எப்படி தெரியுமா? பாட்டு பாடும்போது மெதுவாக எப்படியாவது எடா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி பாடுற மாதிரியே முன்னால் தள்ளணும், அந்த ஃபேன் பக்கத்தில் போய் உட்கார்ந்துடணும். எத்தனை பேர் இடம் பிடிச்சோம். இந்த சர்ச் நம்ம உப்பா மாற முடியல, உப்பா இருக்க முடியல. எனக்கு ஃபேன் இல்லைன்னா முடியாது, எனக்கு அது இல்லைன்னா முடியாது. நான் இப்போ ஒன்றே ஒன்று கேட்கேன், நடக்கக்கூடாது. மொத்தமாக கரண்ட் போயிட்டு என்ன செய்விய? அப்போ அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. அப்போவும் யாரை தான் ஏசுவோம்? ஈபிகாரனை ஏசுவோம். இந்த பயவில் இன்னைக்கு பார்த்தாப்பா அப்படி பண்ணுவான், ஐயாவை அடுத்தால ஏசுவோம். இன்னைக்காவது ஒரு ஜென்ரேட்டரை போட்டு கொஞ்சம் ஓட வைக்கலாம்ல. எல்லாத்தையும் ஏசுகிறோமே. நாம உப்பாய் மாற அழைக்கப்பட்டவர்கள், நாம உப்பாய் மாற அழைக்கப்பட்டவர்கள். கடல் நீராய் இருக்கும் வரை கர்த்தருக்கு பிரியமாக நடந்து விட இயலாது. அப்போ என்னையா செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த கடல் நீர் ஒரு பாத்தி வழியா தண்ணி என்ன செய்யும்? பாத்தி வழியா. உள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்ணாடிக்கு தெரியாது, அங்கே வெளியே இருக்கிறவங்க டிவியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா அங்கே படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வேற நடக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், தண்ணி கடல்ல இருந்து பிரித்து எடுக்கப்பட்டு பாத்திகளில் என்ன செய்யும்? சேர்க்கப்படும். இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் நிறைய சர்ச்சஸ் பார்க்குறோம், நிறைய சர்ச்சஸ். நாம் இங்கே இருக்கும்போது தென்னிந்திய திருச்சபைக்கு வரலாம். நாம் போகிற இடத்துல, நாம் இருக்கிற இடத்துல தென்னிந்திய திருச்சபை இல்லையா, அங்கே உள்ள ஐயர்வாள் சரி இல்லையா, அங்கே உள்ள ஊழியக்கார் சரி இல்லையா, அதனால் நான் இன்னொரு சர்ச்சைக்கு போனேயா, தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உப்பாக இருக்க வேண்டியது நீங்கள் தான் தவிர உங்களுக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கியார் அல்ல. அப்போ என்னையா அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உப்பாக இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் என்ன செய்ய முடியாது? மாற்றிட முடியாது. இல்லை நான் ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகிறேன், பரலோகத்தில் யார் போக முடியும்னு சொல்லி போட்டிருக்குன்னா பாவிகள் தான் போக முடியும்னு போட்டிருக்கு, ஆவிக்குரியவங்க போவாங்கன்னு பைபிளில் போடல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தென்னிந்திய திருச்சபையில் அங்கம் வகிக்கின்ற அனைவரும் பரலோகத்துக்கு போயிடுவோம், யார் ஆவிக்குரிய திருச்சபை என்று சொல்லியிருக்கிறார்களோ அவங்க போக முடியாது. ஏன்? பாவி என்று எவன் ஒருவன் ஒத்துக்கொள்கிறானோ அவன் தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். நிறைய ஆவிக்குரிய திருச்சபையில் கர்த்தருடைய ஜெபம் கூட சொல்ல மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் சொல்லி கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தை சொல்ல மாட்டாங்க, விசுவாச பிரமாணத்தை சொல்ல மாட்டாங்க, நாம பாடுற மாதிரி பாட்டு பாட மாட்டாங்க. 4 பாட்டு கைத்தட்டி பாடினோன்னா ஆண்டவர் வந்துடுவார், இப்ப இறங்கிடுவார். மறந்து விடாதீர்கள், கர்த்தர் உங்களுக்குள் தான் இருக்கிறாரை தவிர அவர் வந்து செல்லுகின்ற தெய்வம் அல்ல. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், பாத்திக்கு தண்ணி வந்துடணும் அப்படின்னு சொன்னேன். பாத்தி அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய காரணம், இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் திருச்சபைக்குள்ளாக நம்மால் கடந்து செல்ல இயலாது. இயேசு கிறிஸ்து அல்லாமல் நம்மளால திருச்சபைக்குள்ள என்ன செஞ்சிட முடியாது? வந்துவிட முடியாது. கடல் நீராய் நீங்கள் இருந்தாலும், உலகத்தில் உள்ளவர்களாய் இருந்தாலும், உலகத்தில் உள்ளவைகளை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தாலும், இறைவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற நிகழ்வு, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக உட்பிரவேசித்து சபைகளுக்குள்ளாக வந்து சேரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் இப்படி சபைகளில் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்?
பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பிரசங்கம் பண்ணாலும் இங்கே இருக்கிறதுல 3 பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். என்னையா இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொன்னால், ஒரு ரவுண்டு அடிக்கும் போதே நமக்கு இதில் இருக்கிற 3 தெரியும், வெளியே இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு நித்திரை வருதுன்னா நாம் உடனே ஒரு வசனம் சொல்லுவோம். என்ன வசனம்? கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு. சர்ச்சில் போட்டிருக்கா? சர்ச்சில்ன்னு போட்டிருக்கா? இல்லை. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று போட்டிருக்கிறது. நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தூங்குறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு என்ன வராது? அனல் மூட்டுகின்ற நேரம், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற நேரம். தண்ணி, கடல் நீர் இப்போ எங்கே வந்துட்டு? பாத்திக்குள்ளே வந்துட்டு. பாத்திக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், பாத்திக்குள்ளே வந்து தண்ணி வந்து செட்டில் ஆயிரும். தண்ணி வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் அங்கே எல்லாம் கொடை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்படி தானே? கொடை பிடிச்சிருப்பாங்களா? கடல் நீராக இருக்கும் போதும் கொடை பிடிக்க மாட்டாங்க. திருச்சபைக்கு வந்ததுக்கப்புறமும் கொடை பிடிக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கொடை பிடிக்க மாட்டாங்க மீன்ஸ் என்னென்னா, உங்களை யாரும் பாதுகாக்க மாட்டாங்க. உங்களை யாரும் பாதுகாக்க மாட்டாங்க. இதில் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் அந்த தண்ணி தேங்கி கிடக்கிற அந்த இடத்த கவனித்து பார்த்தீங்கன்னா, வெயில் ஏற 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 படிகங்கள் உருவாகும். உப்பு படிகங்கள் என்ன செய்யும்? உருவாகும். அப்போ நீங்கள் எங்கே தான் உப்பா மாற முடியும்? திருச்சபையில் தான் உப்பா மாற முடியும். திருச்சபையை விட்டு வெளியே நிற்கும் போது உங்களால் உப்பா மாற முடியாது. உங்களுக்குன்னு ஒரு காலம் வச்சிருக்கு. அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வந்தால் தான் நீங்கள் உப்பா மாற முடியுமே தவிர, இல்லை நான் அதுபாடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ ஆவிக்குரியன் தெரியுமா, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் தெரியுமா, அன்பு எனக்கு இராவிட்டால் டேஷ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவருடைய ஆலயம்தான் நம்மளை உப்பா மாற்ற முடியும். திருச்சபை என்கின்ற அந்த கால்வாயில் நம்ம வந்து உள்ளே வந்து என்ன செஞ்சிடணும்? செட்டில் ஆயிடணும். வெயில் அடிக்க அடிக்க உப்பா சிலர் மாறுவாங்க. இந்த உப்பா மாறுறதுல உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? நான் எவ்வளோ நேரம் நேர்மலங்களில் ஜெபம் பண்ணுன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டுனா, யூ ஃபெயில்டு. உங்களுக்குரிய காரியத்தில் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? ஃபெயில்டு ஆயிட்டீங்க. உங்களால் மேலே என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. எல்லா ஜெப குறிப்பாக அந்த அக்காட்ட சொன்னால் உடனே ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களை பாதாளத்தில் இறக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பரிசுத்தரோடு இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் உப்பாக மாற வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் தான் தொடர்பு இருக்கணுமே தவிர கிறிஸ்தவர்களுடைய தொடர்பு குறித்து நான் செய்யலை, பேசலை. நீங்கள் எப்போவுமே யாரை ஒப்பிட்டு பார்க்கீங்கன்னா, மற்றவங்கள ஒப்பிட்டு பார்க்கீங்க. ஆண்டவரே அந்த வந்திருக்கால அவளை விட நான் யோக்கியன், நான் இவளை விட யோக்கியம், இத்தனை நேரம் நான் உபவாசம் பண்ணுறேன், இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ பைபிள் வாசிக்கேன், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன். அவனுடைய ஜெபம் அல்ல. எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனுடைய ஜெபமே கேட்கப்பட்டது என்று வேதாகமம் சொல்கிறது. இப்போ நல்லா கவனித்து பார்க்கணும். தண்ணி இப்போ என்னவா மாற ஆரம்பிச்சிட்டு, இப்போ நீங்கள் உப்பா மாற ஆரம்பிச்சிருக்கீங்களா? உப்பா மாற ஆரம்பிச்சிருக்கீங்களா? உப்பை மாற ஆரம்பிச்சிட்டிங்க, ரைட். உப்பா மாற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஸ்லைடில் வரும் பாருங்க. என்ன தெரியுமா? உப்பா மாறினோடனே அப்படியே விட்டுற மாட்டாங்க. அங்கே உங்களை வந்து ஒரு கரண்டி மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது முள்ளால் ஆனது, முள்ளு மாறாக இருக்கும், இப்படி தான் இருக்கும். அதை போட்டு கரன்னு இழுத்துக்கிட்டே போவாங்க. கீழே இருக்கிற உப்பு மேலே வரும், மேலே இருக்கிற உப்பு கீழே போகும். நாம் என்றைக்குமே நான் மேலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி திருச்சபையில் இருக்க முடியாது. நாம் இன்னைக்கு மேலே இருந்தால் நாளைக்கு கீழே இருப்போம், நாளைக்கு கீழே இருந்தால் அடுத்த நாள் மேலே வந்துடலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே இடத்தில் இருப்பவர்கள் உப்பு அல்ல. உப்பு பரிமாணத்திலே மற்றவர்களையும் உப்பாக மாற்றுவதற்கு அது என்ன செய்யும்? செயல்படும். இப்போ நாம் உப்பாக மாறுறோம் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களையும் உப்பாக மாறுறதுக்கு என்ன செய்யணும்? நானும் இந்த மாதிரி தான் சில நேரத்தில் இப்படி தான் இருந்தேன், இப்படிப்பட்ட நிகழ்வு என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை பகிர்ந்து கொள்பவர்களே உப்பாய் மாற முடியும். விசுவாசத்தை கடத்துகிறவர்களே உப்பாக மாற முடியும். இப்போ உப்பா மாறியாச்சு. உப்பு மாறி உப்பு அங்கே பெரட்டி விட திருப்பி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? கண்ணி கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த உப்பை என்ன செஞ்சு பார்ப்பாங்கன்னு சொன்னால் தூக்கி வெயிட் பார்ப்பாங்க. எதை? உப்பை தூக்கி வெயிட் பார்ப்பாங்க. உப்புக்கு வெயிட் உண்டாயா? நிச்சயமாக உண்டு. உப்பை தூக்கி பார்ப்பாங்க. உப்பு விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உப்பை சேர்ப்பாங்களே தவிர, இல்லைன்னா திருப்பியும் கடல் நீரை உள்ளே விட்டு உப்பு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? பெரட்டி போட்டுட்ருப்பாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால்,
உப்பா இருக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15:19 சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15:19 என்ன சொல்லுது? எடுத்து வாசித்தரலாம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏசப்பா பிள்ளையாக இருந்தால் ஆசீர்வாதமாக இருந்தால் மட்டும்தான். இல்லை, வசனம் சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் அவர்கள் பரிதபிக்க. அப்போ நீங்கள் இன்னைக்கு இம்மைக்கான ஆசீர்வாதத்துக்காக யாரை தேடக்கூடாது? ஆண்டவரை தேடக்கூடாது. நீங்கள் யாருக்காக? அவருக்காக, அவருடையவராய் மாற அழைக்கப்பட்டவர்கள். 2வது நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 25:32. மத்தேயு 25:32. அங்க சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் என்ன உண்டு? நியாய தீர்ப்புன்னு ஒன்று உண்டு. அங்க வேறு பிரிக்கப்படும். செம்மறியாடு தனியா போயிரும், வெள்ளாடு தனியா போயிரும். அப்ப தனியா தெரிஞ்சு போகும். நான் சர்ச்சைக்கு போய்கிட்டு இருந்தையா ஏசப்பா, நான் வாரம் சர்ச்சைக்கு போவேன் ஏசப்பா அப்படின்னா, உங்களை ஏசப்பா உமக்காக நான் ஃபுல்பிட்லாம் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணேன், உங்களை ஏசப்பா நான் சத்தியத்தை மாத்திரம் தான் பேசிக்கிட்டு இருந்தேன், உங்களை அறியேன். ஏன் ஊழியக்காரனுக்கே இந்த நிலைமை? வசனம் அப்படித்தான் சொல்கிறது. கோதுமையே என்ன செய்யப்படுது? காத்துல தூக்கி அடிக்கப்படும் பொழுது பதர் எம்மாத்திரம். நான் உப்பா மாறணும் அப்படின்னு சொன்னால் மற்றவங்க தப்பை பார்க்குறவனா இல்லை, நான் என்கிட்ட இருக்கிற தப்பை பார்க்குறவனா மாறணும். இப்போ அடுத்த நிகழ்வில் கவனிச்சு பாருங்க. எபேசியர் 6:12 சொல்கிறது. எபேசியர் 6:12 என்ன சொல்லுது? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் எடுத்துக்கிடுவோம். பக்கம் 269, பக்கம் 269 புதிய ஏற்பாட்டில் வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் என்ன உண்டு? எவன் ஒருத்தனுக்கு போராட்டமே வரலையோ அவன் இன்னும் யாரா மாற முயற்சிக்கல, உப்பா மாறுறதுக்கு முயற்சிக்கல. என்ன போராட்டம், எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, பிரச்சனை எதுல இருந்தெல்லாம் வருங்கிறதையும் இதுல போட்டிருக்கு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஆனா ஜெயம் நமக்கு தான். அல்லேலூயா. நம்ம போராட்டம் உண்டுன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. போராட்டம் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்வு இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். போராட்டம் வந்தாதான் நீங்க மேற்கொள்ள முடியும். உங்க கூட இருக்கிறது யாரு அப்படிங்கறத உங்களால உணர முடியும். நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். நோயை பார்த்து போ அப்படின்னு சொன்னா நோய் போயிரும். வசனம் சொல்லுது. நம்ம எங்க போய் கிடக்கோம்? டோக்கன் போட்டு டாக்டரை பார்க்கறதுக்கு காத்து கிடந்து அவர் பார்த்துட்டு கீழே இருந்து மேலே வரைக்கும் செக் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10,000 செலவழிச்சதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோடனே கர்த்தர் போதுமானவராக இருந்தார். கடந்த வாரத்தில் 10,000 ரூபா செலவழித்து எல்லாம் செக் பண்ணோம், எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? ஆண்டவர் ஒன்றும் நார்மலாக தானே வைத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட முட்டங்கால் போட்டிலா? இல்லை. ஜோமணிலா? இல்லை. அவர் ஸ்பெஷலிஸ்ட். ஒன்று வந்துச்சா? யாருக்கெல்லாம் வந்துச்சு? கொரோனான்னு வந்துச்சுன்னொன்னே ஆமாம் அதில் தான் ஏன் நிறைய போச்சு, அது போச்சு இது போச்சு. ஜீவன் இருக்குல்ல? அல்லேலூயா. எது போனாலும் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கின்றா. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவனை கொடுக்கிற தேவன் போதுமானவராக இருக்கிறார். இதே மாதிரி எங்கள் ஊரில் அசனம் வைக்கணும்னாங்க, வச்சோம். கூட்டம் நல்லா கூடிச்சு, நல்ல கூட்டம் எல்லாம் வச்சு எல்லாம் நல்லபடியாக முடிச்சு அனுப்பணும். வந்தது கொரோனா. செக் பண்ண போனோம். 85% லங்ஸு சோழி முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. எத்தனை 10%க்கே ஆடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் கீழே இருக்கு. 85% டாக்டர் சொன்னார் 3 நாள், இன்று 3 நாட்கள் உண்டு அப்படின்னாரு. அந்த டாக்டரை இப்போ அதுக்கு அடுத்தால போய் பார்க்க வந்தது, இன்னும் நீங்கள் உயிரோடையா இருக்கிய? ஏனென்றால் என்னை படைத்தவருக்கு தெரியும் நான் எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்திற்கு உப்பாய் தேவை என்று.
நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 85% லங்ஸ் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவங்க முன்னால் நிற்க முடியும்னா கர்த்தர் உங்கள் வாழ்விலே மாற்றங்களை செய்ய முடியும். ஏன்? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தான் உப்பு. நீங்கள் கரெக்டாக ஜெபம் பண்ணிங்கன்னா, நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கும். ரைட். இப்போ அப் அண்ட் டவுன் எல்லாம் வந்துச்சு, எல்லாம் மாற்றியாச்சு, எல்லாத்தையும் கூட்டி வச்சாச்சு. கூட்டி வச்சதுக்கப்புறம் இந்த உப்பு எதில் ஏற்றுவாங்க தெரியுமா? எதில் ஏற்றுவாங்க? அதுக்குன்னு புது சாக்கு வாங்கி ஏற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. புது சாக்குலாம் வாங்க மாட்டாங்க. கிழிஞ்சி போன சாக்கு, எங்கெங்கெல்லாம் உதவாத சாக்கு கிடக்கோ அந்த உதவாத சாக்கெல்லாம் எடுத்து தச்சு அந்த உதவாத சாக்கில் தான் எதை அள்ளி வைப்பாங்க? உப்பு அள்ளி வைப்பாங்க. எந்த சாக்கில்? உதவாத சாக்கில். நாம் வந்து உட்காரும் போது நமக்கு ஒரு சேர் இல்லை, இடம் இல்லைன்னா கோவப்பட்டுக்கிட்டு போயிட்டு வீட்டில் இருப்பாங்க. என்னையா சர்ச்சுக்கே வந்த மாதிரி இல்லை, அசனத்துக்கு கூட நான் என்னதுக்கியா வரணும்? 1933 எங்கள் தாத்தா சாம்பார் வழியை கொண்டு போகும்போது சாம்பார் வழியை எடுக்கக்கூடாதுன்னு அவன் சொன்னான். அவன் குடும்பம் அழியும் வரைக்கும் நான் இங்கே வரமாட்டேன், அசனத்துக்கு வரமாட்டேன். அவன் குடும்பம் அழியாது, அது பெருகிக்கிட்டே போகுது. காரணம் என்னன்னா அவன் ஆலயத்தில் இருக்கான். உன் குடும்பம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, அது உன் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்? குறைகளை அல்ல நிறைகளை காண்கிறவர்களாய் மாற வேண்டும். வேதாகமம் சொல்கிறது, அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். எப்போ தெரியுமா? ஏன்னா அந்த பக்கத்து இலையில பாயசம் கொடுத்துருங்க, அப்படியே நமக்கும் சேர்த்து அடிச்சு விட்டு போயிருங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாகன்னு பைபிளில் சொல்லி கொடுத்தா நாம சத்தமாக கூப்பிடுவோம், ஏன் இந்த மட்டன் வளைங்கோ இந்த பக்கம் வை அப்படி நமக்கு வச்சுட்டு போயிரு. அந்த நமக்கு வச்சுட்டு போகும்போதுங்க என்ன போயிடும்? சத்தம் கீழே போயிடும். மற்றவர்களை நோக்குகிறவர்களாய் நீங்கள் மாற்றம் பெறும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை நிச்சயமாய் சந்திப்பார். சாக்கில் ஃபீட் பண்ணியாச்சு, சாக்கில் அள்ளியாச்சு. சாக்கில் அள்ளினதுக்கப்புறம் இந்த சாக்கில் ஏற்றுனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? ஏரியா வாரியாக பிரித்து விட்ருவாங்க. ரைட்டா? ஏரியா வாரியாக பிரித்து விட்ருவாங்க. இந்த மூடெல்லாம் அங்கே போவோம், அந்த மூடெல்லாம் இங்கே போவோம், எல்லா மூடையும் பிரித்து விட்ருவாங்க. எல்லா மூடையும் போய்கிட்டே இருக்கும். எங்கெல்லாம் போவோம் அப்படின்னு சொன்னால் உலகம் முழுவதும் போவோம். சாக்கில் போகிற உப்பு எங்கெல்லாம் போவோம்? உலகம் முழுவதும் போவோம். உலகம் முழுவதும் நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நாம் ஆண்டவர் வைக்கல. ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு தேசத்துக்கு கொண்டு போவார். உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உலகம் முழுவதும் சொன்னீங்க, ஒரு நேரம் கூட நான் சுற்றி பார்க்கல ஐயா அப்படின்னு. டபக்குன்னு 2 டிக்கெட்டை போட்டார், வெளியே சுற்றிட்டு வர வச்சிட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் போதுமானவர், ஆண்டவர் போதுமானவர். நீங்கள் உப்பாக மட்டும் மாறினா போதும். உப்பாக மாறணும்னு என்ன வந்துட்டா போதும், உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்த்துவான். அடுத்த நிகழ்வு என்னன்னா, இந்த உப்பு எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கவனிக்கணும். எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் வீட்டில் உப்பு இருக்குமா இருக்காதா? இருக்குமா? இருக்கும். நம்ம மீராங்குளத்தில் இருக்கையிலே கஷ்டப்படுற ஒரு பாட்டியம்மா வீடு இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, அந்த வீட்டில் உப்பு இருக்குமா இருக்காதா? மற்ற எது இருக்கோ இல்லையோ உப்பு இருக்கும். மற்ற எது இருக்கோ இல்லையோ உப்பு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் இந்த உலகிற்கு உப்பாய் இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மீராங்குளத்தில் மட்டும் நீங்கள் உப்பாக இருக்க மாட்டீங்க. எங்கே போனாலும் நீங்கள் உப்பாக தான் இருப்பீங்க. உப்புக்குன்னு சில சுபாவங்கள் இருக்கிறது. உப்புக்குன்னு சில சுபாவங்கள் இருக்கிறது. என்ன சுபாவம் தெரியுமா? உப்பு திருடப்படாத ஒரு பொருள். இந்த உலகத்தில் திருடப்படாத ஒரு பொருள்னா இதுதான் உப்பு. எப்படி தெரியுமா? நம்ம அண்ணாச்சி மாதிரிலாம் கடை வச்சுருப்பாங்க. வச்சுருக்கீங்களா? என்ன கடை? மளிகை கடை. அதுக்குன்னு ஒரு பீரோ வாங்கி, உப்புக்கு ஒரு பீரோ வாங்கி அந்த பீரோக்குள்ளே உப்பு முடியை தூக்கி வச்சு போட்டு ஒரு பெரிய பூட்டாக பார்த்து, அதுவும் காத்திரச்சி பூட்டாக வாங்கி அப்படி தானே வைப்போம் இல்லையா? இப்போ யாரையா உப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா? நாங்கள்லாம் அப்படி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம், சர்க்குன்னு தூக்கி போடுறோம், அப்படி வந்துடுறோம். ஆனால் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உப்பு எங்கே கிடக்கும்? மளிகை கடையில் வெளியே கிடக்கும், சாக்கில் கிடக்கும், ஈவன் அள்ளி போடுறதுக்குள்ளதும் சேர்த்தே அதுலேயே தான் கிடக்கும். நம்ம போய் ஏன்னா உப்பு எங்கள் அம்மா வாங்கிட்டு வர சொன்னா எல்லாம் அள்ளிட்டு போகல, அவ்வளோதான். உடனே இவன் நம்ம வாழ் அடி மெதுவாக அள்ளி ஏன்னா ஒரு படி அடிச்சிட்டேன், எல்லாம் ஒரு படிக்கு கூட கொஞ்சம் அள்ளி போட்ட மாதிரி இருந்துச்சு, கொஞ்சோண்டு தானே எடுத்தேன். பாருங்க, இந்த உப்பு மட்டும்தான் என்ன பொருள்? திருடப்படாத பொருள். அது வெளியே கிடக்கும், ஆனால் அது எங்கே இருந்தாலும் அது உப்பு, உப்பு தான்.
நம்ம நினைக்கிறோம் நம்ம தப்பு. என்ன தப்பு? நம்மெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு என்னத்தை கண்டோம், என்னத்தை காணலைன்னு கேட்க. ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சுகபலத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம இந்த ஆலயத்துக்கு வந்து கேட்கும் போதெல்லாம் நம்முடைய விண்ணப்பங்களின்படி நமக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆலயத்தை நோக்கி எங்கே இருந்து கூப்பிட்டாலும் அவர் சத்தத்தை கேட்கிறவராய் இருந்திருக்கிறாரு. இந்த தேவன் நம்மை திருடாதவர்களாய் வைத்திருக்கிறார். திருடாதவங்கன்னா நம்மளை யாரும் நினைச்ச முடியாது, திருடவே முடியாது. ரெண்டாவது காரியம், கெட்டு போக கூடாதவர்களாய் நம்மை வைத்திருக்கிறார். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறோம் அப்படிம்பாங்க. என் நண்பனை பற்றி நான் சொன்னேன்னா என்னை பற்றி என் நண்பனை பற்றி தெரியும். ரைட். இப்போ நாம் யாரு? கெடுக்கிறவங்களா இருக்க கூடாது. உப்புக்குன்னு ஒரு சுபாவம் உண்டு. ஃப்ரிட்ஜெலாம் வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜெல்லாம் பார்க்காத ஆட்கள்லாம் இங்கே இருந்தாங்க நிறைய பேர். இப்போ யாருக்கெல்லாம் 80 வயசு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் ஃப்ரிட்ஜெலாம் அந்த நேரத்தில் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம வீட்டில் தேங்காய் கீறிடுவோம்லாமா? ஆமாம், தேங்காவை உடைச்சிருவோம். உடைச்சதுக்கப்புறம் அன்னைக்கு தேவைக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும். மிச்ச தேங்காய் எங்கே வைப்போம்? உப்பு பானைக்குள்ளே போட்டு வச்சுருவோம். அப்படிதானே? உப்பு பானைக்குள்ளே போட்டு வச்சுருவோம். உப்பு கருவாடை கெட்டு போக பண்ணாது, தேங்காவை கெட்டு போக பண்ணாது. உப்புக்கு மட்டும்தான் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அல்லேலூயா. நமக்கு என்ன டேட்டு கிடையாது? எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது. நம்ம ஒரு மருந்து வாங்கணும், மாத்திரை வாங்கணும்னா அதில் டேட்டு பார்க்கணும். எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி நம்ம தலையில் கட்டிட்டாங்களா, எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் கட்டியிருக்காங்களா, இதை உள்ளே போடலாமா போடக்கூடாதா? ஆனால் இந்த உப்பு நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் என்ன செய்யலாம்? போடலாம். கெட்டு போகாமல் இருக்கணுமா? உப்பு. விலையேற பெற்றதும் உப்பு. அடுத்தது இந்த உப்புக்கு இருக்கிற பெரிய சுபாவம் என்னென்னா, சுவை தரக்கூடியது. உப்பு என்ன தரும்? சுவை தரும். உப்பில்லா பண்டம் எவன் சொன்னான்? அப்படின்னா அந்த அவ்வளோ பேருக்கு எப்படி தொப்பை வந்துச்சு? உப்பில்லா பண்டம் ஃபுல்லாக தொப்பை இல்லை. எப்படி இருந்தாலும் தின்னுட்டு போகணும். வேறு என்ன செய்ய? நாங்கள் எத்தனை நாள் தான் கடைக்கு போக முடியும்? கடைக்கு போனாலும் வாய்ப்பு இல்லை. இருக்கிறத வாங்கி உள்ளே போட்டு இதுக்கு என்ன பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டால் நாங்கள் என்ன கேட்போம்? என்ன பேர் வச்சுருக்கேன்னு தான் கேட்கணும். நாங்கள் வேறு அவசரப்பட்டு ஏதாவது பேரை சொல்ல, நானே கஷ்டப்பட்டு கேசரிக்கின்ற நீங்கள் அதுக்கு என்ன செஞ்சிட்டிய? உப்பு மாடு பேர் வச்சுட்டீங்களேன்னு சொல்ல. அது எதுக்கு எங்களுக்கு? அதனால் நாங்கள் அமைதியாக இருப்போம். ரைட். இப்போ உப்பு குழம்புல மேலே அப்படியே மிதக்கும். அப்படி தானம்மா? மிதக்கும்லாமா? இங்கே உடனே எங்கள் அம்மா, ஆமாம் ஐயா என்ன சொன்னாலும் ஆமாம் போட்டுருவோம் ஐயா. எதுக்கு பாட்டு? அடித்து பாடு. உப்பு மேலே மிதஞ்சிச்சின்னா அது என்ன குழம்பு? என்ன குழம்பு? உப்பு சாம்பார். அதையும் நம்ம விட மாட்டோம். கொஞ்சம் உப்பு கூடிட்டு கொஞ்சமாம்மா குடிச்சு மொத்த உப்பு உள்ளதா ஐக்கோண்ணே. உங்கள் அம்மெல்லாம் இப்படி தான் வச்சுருப்பாவ, அன்னைக்கெல்லாம் திங்க தெரிஞ்சிச்சுல. ஆமாம், கொஞ்சமாக ஊற்றி, அதுலேயும் கொஞ்சமாகவும் ஊற்ற முடியல இல்லை. உப்பு அது தன்னுடைய தன்மையை மிகவும் தெளிவாய் காட்டிவிடும். நீங்கள் அதிகமாக்கினீர்கள் என்றால் அது தன்மையை மாற்றாது. நீங்கள் குறைத்தீர்கள் என்றால் அது தன்மையை மாற்றாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவனா கிறிஸ்துவை உடையவனா எங்கே இருந்தாலும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் நம்ம கழுத்தில் கிடக்கிறத பார்த்து நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்டாங்க. இன்னைக்கு போய் சொன்னாச்சுன்னா நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்குறாங்க. சூழல் மாறிட்டு, பிரச்சனை மாறிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். உப்பா மாறணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. உப்பா மாறணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்னு போட்டிருக்கு பைபிளில். நம்ம இந்த உலகத்தில் உள்ளது தான் அன்பு கூர்ந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருங்க முகம் வாடலாக இருக்குது. காரணம், நான் கேட்ட சேலை கிடைக்கல, நான் கேட்ட செயின் கிடைக்கல, நான் கேட்ட அது கிடைக்கல, நான் கேட்ட இது கிடைக்கல. உங்களுக்கு நல்ல கணவன் கிடைச்சதே பெரிய விஷயம். உங்களை வச்சு உங்கள் அப்பா அம்மா, சாதாரணமாக சொல்கிறதா, உங்கள் அப்பா அம்மா 25 வயசுக்கு மேலே முடியலன்னு சொல்லி தானே கட்டி கொடுத்தாங்க. என்ன ஒரு சிரிப்பு பார்த்தீங்களா எங்கள் ஆட்கள்கிட்ட? ஐயா உண்மையை சொல்லி எங்களெல்லாம் சிரிக்க வைக்க ஐயா. 25 வயசுக்கு மேலே எங்களால் பார்க்க முடியலன்னு உங்களை கட்டி கொடுத்துட்டாங்க. இவங்க கூப்பிட்டு போய் இவங்க வச்சு அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள்? முடிவு பரியந்தம். இயேசு கிறிஸ்துவின் வருகை முந்திக்கொள்ளும் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தூக்கி சுமக்கும். எதனால் தெரியுமா? அவங்களும் உப்பு, நாமளும் உப்பு. அதனால் இல்லைன்னா முடியாது. இதில் ஏதாவது ஒன்று உப்பு இல்லைன்னா 2 உப்புல ஒன்று என்ன செஞ்சு போவோம்? அடி வாங்கிடும். ஒழுங்காக ஆலயத்துக்கு வாரீங்களா? நல்லது.
ஆண்டவர் என்கின்ற அந்த கால்வாய்க்குள்ள கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்குள்ளாய் இருக்கிறதா? நல்லது. கிறிஸ்துவுக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உங்களில் இடத்தில் இருக்கும் என்றால் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள், உங்களிடத்தில் இருக்கும் என்றால் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள். 2 பேரும் என்ன மாறி இருப்பீங்க? உப்பா மாறி இருப்பீங்க. அதனால தான் அவங்க அம்மா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறதையே கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ அவள் வந்து என்ன சொன்னாலோ தெரியல, என்னத்தை சொன்னாலும் யாரை தான் பார்க்கான். அதான் பைபிளில் வசனம் போட்டிருக்குல்ல, தகப்பனையும் தாயையும் விட்டுட்டு மனைவியோடு என்ன ஒரு ஆசை. அப்பா இப்போ நமக்கு கிடச்சிக்கிட்டியா பாருங்க. வசனத்தில் எல்லாமே நமக்குரியது தான், அதை நம்ம எடுத்துக்கிற மெத்தட்ஸ். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற நிகழ்வு என்னன்னா, கடல் நீராய் நீங்கள் இருப்பீர்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்றால் கடல் நீராக மாத்திரம்தான் இருக்க முடியும். உலகத்தில் வர விருப்பப்படுவீர்கள், உலகத்தில் முன்னேற விருப்பப்படுவீர்கள், உலகத்தில் மேலே வர விருப்பப்படுவீர்கள். ஆனால் உங்களால் கூடாது. நீங்கள் இருக்கின்ற அந்த உலகமானது உங்களை முன்னால கொண்டு போற மாதிரி கொண்டு போய் திருப்பி என்ன செஞ்சுட்டு போயிடும்? கடல் நீர் எப்படி உள்ளே இழுக்கிறதோ அதுபோல இழுத்து கொள்ளும். ஆனால் உன்னதரை நோக்கி நீங்கள் முன்னேற பயணித்து விட்டீர்கள் என்றால் உங்களை இந்த உலகத்தினால் ஒன்றும் செய்துவிட முடியாது. அல்லேலூயா. உலகத்தை பார்க்காதீங்க, உன்னதரை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. 2வது நிகழ்வு மிகவும் தெளிவாய் உணர்ந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சிலுவையை நோக்கி பார்க்க நம்ம அழைக்கப்படணும். சிலுவையை நோக்கி பார்க்கணும். சிலுவையில் எத்தனை கோடு இருக்கு? சிலுவையில் எத்தனை கோடு இருக்கு? 2 கோடு இருக்கு. 2 கோடில் ஒரு கோடு சின்னதாக இருக்கும், ஒரு கோடு பெருசாக இருக்கும், அப்படி தானே? பெரிய கோடு எங்கேருந்து வருது சொல்லுங்க? மேலேருந்து வருது. எப்போவுமே மேலேருந்து வர்ற அன்பு அதிகமாக தான் இருக்கும். கீழே உள்ள அன்பு எப்படி இருக்கும்? நீங்கள் எப்போ மேலேயும் கீழேயும் வளர்ந்து பெறுகிறீர்களோ அப்பொழுது கிறிஸ்து உங்கள் மூலமாய் பெருக முடியும். சிலுவை நமக்கு கற்றுத்தர்ற காரியம் அதுதான். சிலுவை நமக்கு கற்றுத்தர்ற காரியம் அதுதான். கிறிஸ்து நம்மை விரிவாக்க விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், ஐயா நான் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கணும், ஐயா சுவத்து கொடுக்குறவனா இருக்கணும், கெட்டு போகாமலும் இருக்கணும், நான் மறைஞ்சி வாழ்வு கொடுக்குறவனா இருக்கணும். இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நான் தான் நான் தான் நான் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல கிறிஸ்துவே. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய நிகழ்வு மேலோங்கியதாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் உப்பாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம், நான் உப்பாக தான் ஏன் இருக்கேன், மற்றவங்களை கெடுத்து பேசுனது கிடையாதுயா, மற்றவங்க வாழ்க்கையில் சுவை கொடுத்துக்கிட்டு இருக்கேன்யா, மற்றவங்களுக்காக சுவை கொடுக்குறவங்களா மாத்திரம் இல்லையா, நான் என்னை மறைச்சி நான் செயல்பட்டு கொண்டுட்டு இருக்கேன்யா அப்படின்னு சொல்கிறவங்க மனசுக்குள்ளே அல்லேலியா சொல்லி கொடுங்க. எத்தனை அல்லேலியா சத்தம் கேட்டுச்சுன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம இன்னும் உப்பாக மாறுறதுக்கு முயற்சியே பண்ணலைன்னா, இன்னும் உலகத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் மாற ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நேர்முழங்கால் போட்டுருவோமா? கண்ணை மூடுவோமா? நேர்முழங்கால் எல்லாரும், நேர்முழங்கால் போட முடிஞ்சவங்க எல்லாரும் நேர்முழங்கால் போட்டு கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பேச போகிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அதில் எண்ணில் அடங்காதவைகள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அதில் எண்ணில் அடங்காதவைகள். அவருடைய சாயலாகவே, அவரை போலவே, அவருக்குள்ளாகவே நம்மை அவர் வழி நடத்தி இருக்கின்றார். அந்த தேவன் அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். அவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ பூமிக்கு உப்பா இருக்கிற விருப்பப்படுறியா? நீ பணியாற்ற இடத்துல உப்பா இருக்க விருப்பப்படுறியா? நீ தொழில் புரிய இடத்துல உப்பா இருக்க விருப்பப்படுறியா? நீ உப்பா மாறினா இந்த உப்பு எப்படி உலகம் முழுவதும் கடந்து சென்றிருக்கிறதோ அதுபோல நான் உன்னை கடத்தி செல்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், நீங்க உங்க சந்ததி பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகின்றார். ஒருவேளை உங்கள் வாழ்விலே மருத்துவ உலகம் அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற யாரோ ஒரு டாக்டர் உங்க வாழ்க்கையில இது முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். இப்பொழுது நான் இந்த ஃபுல் பீட்ல நின்று சொல்றேன், இந்த ஆலயத்திலே இருக்கின்றவர் அவர் காண்கின்ற தேவனாக இருக்கின்றார். நீங்க கதறி அவரை நோக்கி கேட்டீங்கன்னா, உங்க மனைவியோட கரம் பிடிச்சு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நன்மையை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
அது தனிப்பட்ட வாழ்க்கை உள்ளதா இருக்கலாம், குடும்ப வாழ்வில் உள்ளதா இருக்கலாம், உலக வாழ்க்கையில உள்ளதா இருக்கலாம். எத்தனையோ நேரம் நான் உப்பு விற்க போனா அப்பா மழை பெய்யுதுயா, நான் எதை எடுத்தாலும் இப்படிதான் வருது, பஞ்ச வித்துலான்னு போனா காத்தடிக்கியா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த அனுபவம் உங்களிடத்தில் உண்டா? ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க என்ன நோக்கி கூப்பிட்டு பாருங்கள், நான் உங்களை பூமிக்கு உப்பாய் மாற்றுவேன். நீங்க இல்லாம இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் இல்ல. உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற தேவன். அவர் கேட்கிறார், மன மகிழ்ச்சியோட இந்த 96வது பிரதிஷ்ட பண்டிகைக்கு வந்திருக்கிறையா. என் வாழ்க்கையில எத்தனையோ அப் அண்ட் டவுன், எத்தனையோ இடத்துல விழுந்து போனேன், என்னால எந்திக்க முடியல, என் தொழில நான் சோர்ந்து போனேன், என் வாழ்க்கையில நான் முடிந்தது என்று வந்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது முற்றுப்புள்ளி அல்ல, உன் வாழ்வின் தொடர் புள்ளி. நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பதை என் ஜனங்கள் காண்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையினால் நிரப்புவேன், நான் அதை நன்மையினால் நிரப்புவேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. கண்களை மூடுறது கண்மூடித்தனமா ஜெபம் பண்றதுக்கு இல்ல, கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையில வேற எந்த ஒரு இடர்பாடும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கர்த்தரை நோக்கி பேசுங்க. ஆண்டவரே, இந்த 2024ஆம் ஆண்டுல வந்திருக்கிற நாங்க மகிமையான இந்த ஆலயத்திலே தேவன் தங்கி இருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் ஜெபிக்கின்றோம். நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவைகள் உண்டு, குடும்ப வாழ்க்கையில தேவைகள் உண்டு, உலக வாழ்க்கையின் தேவைகள் உண்டு. ஆனால் எங்களுக்கு தெளிவா சொல்லிட்டீர, நான் தான் இந்த உலகத்துல உப்புங்கிறத மறந்து போய் நான் சுவ கொடுக்காம கெட்டு போகாம பாதுகாக்க வேண்டிய நான் சோர்ந்து போன காலங்கள் உண்டு. ஒரு விசையினை தகுதிப்படுத்தும் ஐயா. உமக்குள்ளா என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அப்பா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உம்முடைய ஆலயத்திலே, ஆலயத்தின் நடுவிலே வந்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த சிலாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்மை நோக்கி கரங்களை உயர்த்திய பிள்ளைகள் அப்பா, முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி பிள்ளைகளின் கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும். அப்பா, நாங்க பிடிச்சா விட்டுருவோயா அப்பா, எங்களுடைய கைகள் சோர்ந்து போகக்கூடியது. கர்த்தர் எங்களை கரம் பிடித்து அப்பா, வரும் ஆண்டிலே நன்மைக்கு நேராய், நிறைவுக்கு நேராய், குறைவுகள் நீங்கத்தக்கதாய் வழிநடத்த இருக்கின்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன தேவன் எங்களை உப்பாய் மாற்றிவிட்டமைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பாதையிலே நாங்கள் கடந்து செல்லவும், நாங்கள் காத்திருக்கின்ற இந்த திருச்சபையிலே ஆசீர்வதிக்கப்படவும், இந்த திருச்சபையிலிருந்து உலகமெங்கும் நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களை கடத்தி செல்லவும் இரக்கம் செய்யும். துதி, கனம், மகிமை அனைத்து மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. காணிக்கை பாடலாம். காணிக்கை பாடலாக யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 274, கீதங்களும் கீர்த்தனைகளும் 213 பாடுவோம். தந்தானை துதிப்போமே திரு சபையாரை கவி பாடி பாடி. ஆராதனை கீதங்கள் 274, கீதங்களும் கீர்த்தனைகளும் 213 பாடுவோம். இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்கள் ஒரு பக்கமாக வந்து அப்படியே மறுபக்கமாக